வணக்கம் நண்பர்களே. இந்த உலகத்தில் நீங்கள் ஏன் பிறந்தீர்கள் என்று எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா? உங்களுடைய வாழ்க்கையின் அர்த்தம் என்ன? இவை எல்லாம் இப்போது ஒரு பதிலுடன் வருகிறது. ஜப்பானிய ஐக்கிகாயை தத்துவம் மூலம். இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். இது உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும். இக்கிகாய் என்பது ஜப்பானிய வார்த்தை. இக்கி என்றால் வாழ்வது. காய் என்றால் அர்த்தம் அல்லது பர்பஸ், அதாவது வாழும் காரணம். ஒருவர் காலையில் விழிக்க தூண்டும் அந்த உள்ளார்ந்த நோக்கம்தான் இக்கிகாய். இது நம்ம வாழ்க்கையில் நம்மை நேசிக்க வைக்கும், நோக்கத்தோடு நகர வைக்கும் ஒரு சக்தி. இக்கிகாய் ஐ அடைய நீங்கள் 4 விஷயங்களை இணைக்க வேண்டும். ஒன்று, நீங்கள் விரும்புவது என்ன? வாட் யூ லவ். டு லேர்ன், நீங்கள் சிறந்தவர் என்று மற்றவர்கள் சொல்வது என்ன? வாட் யூ ஆர் குட் அட். நாருன், உலகம் என்ன தேடுகிறது? வாட் த வேர்ல்ட் நீட்ஸ். ஃபோர்ன், அதற்கு நீங்கள் சம்பளம் பெற முடியுமா? வாட் யூ கேன் பி paid ஃபார். இந்த 4 கோணங்கள் சந்திக்கிற இடமேதான் உங்கள் ஐக்கிகிஐ. ஒரு ஜப்பானிய கிராமம் ஓகினாவா, உலகத்தில் அதிக ஆயுள் வாழும் மக்கள் இருக்கிற இடம். அவர்கள் மிகுந்த நிம்மதியுடன் ஆரோக்கியமாக வாழ்கிறார்கள். ஏன் தெரியுமா? அவர்கள் ஒவ்வொருவருக்கும் தங்களுக்கே உரிய ஐக்கிகாய் இருக்கு. ஒருவன் ஒரு ஃபிஷர்மேன் ஆனாலும், ஒரு வீணையம் வாசிப்பவனாக இருந்தாலும் அவர்களுக்கு வாழ்க்கையின் நோக்கம் இருக்கிறது. நீங்கள் இப்போது யார் என்பதை பற்றி யோசிக்காதீர்கள். நீங்கள் யாராக விரும்புகிறீர்கள் என்பதை தீர்மானிக்கவும். சிறு படிகளாக உங்கள் பேஷன், டேலண்ட் மற்றும் வேர்ல்ட் நீட்ஸ் மூலமாக நீங்கள் உங்கள் ஐக்கிகாயை கட்டிக்கொள்ளலாம். நாளைக்கு ஒரு விஷயம் எழுதுங்கள். நான் விரும்புவது என்ன? நான் நன்றாக செய்யக்கூடியது என்ன? உலகம் என்ன தேடுகிறது? இதனால் நான் நினைக்கும் வருமானம் கிடைக்குமா? 7 நாட்கள் தொடர்ந்து எழுதுங்கள். உங்கள் உள்ளார்ந்த நோக்கம் மெதுவாக வெளிப்படும். நீங்கள் ஒரு காரணத்துக்காக பிறந்தவர். அதை இன்று முதல் தேடத் தொடங்குங்கள். உங்கள் வாழ்க்கை ஒரு கலை. ஐக்கிகை அதை அழகாக ஆக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததா? உங்களுடைய ஐக்கிகாய் என்னவென்று கண்டுபிடிக்க முயற்சி செய்யுங்கள். கமெண்ட்ல பதிவு செய்யவும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு அடுத்த வீடியோ வேணுமா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாழ்க உங்கள் பயணம்.